டு சுட்டிஸ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்டோமா, எங்க அம்மாவும் அதை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அது என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு தான். அந்த புட்டு எப்படி செய்றாங்கன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே டயர்டாக வருவாங்க. பார்க்கவே பாவமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த டயர்ட்னஸ் போனோன்னா குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சத்தான ஒரு ஸ்நாக்ஸ் தான் கொடுக்கணும். இது சத்தான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், ஃபுட்டுன்னு சொல்லலாம். ஈவினிங் டைமில் கொடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லைங்க, கேழ்வரகு மாவில் செய்ய போகிற புட்டு தாங்க. அந்த புட்டு எப்படின்னா இந்த மாதிரி முறையில் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு வாங்க. புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு தான், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன். எள்ளு எப்படின்னா கொஞ்சம் வெடிக்கணும், அப்போ தான் நல்லா வறுத்துருக்குன்னு அர்த்தம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு மல்லாட்டை பயிர் எடுத்திருக்கேன். ஒரு முழி தேங்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ இதை வச்சு தான் நம்ம கேழ்வரகு புட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் போட்டுட்டு லைட்டாக சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவின்னா பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த உப்பு எல்லா இடமும் இதுவாகிற மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தண்ணி சும்மா மழை சாரல் மாதிரி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தெளித்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி எடுத்ததும் ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே அடை செய்கிற மாதிரி ஆகிடும். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்களேன், எப்படி ஊற்றி தெளித்து இது பண்ணுற பாருங்கள், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தெளித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு சும்மா ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா மழைன்னு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மிக்சியில் ஓட்டி எடுத்ததும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், இட்லி குண்டானில் தண்ணி நல்லா சூடு பண்ணி ஒரு துணியில் ஈர துணியில் இந்த மாவை எடுத்து போட்டு மூடிடலாம். புட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. நம்ம தேங்காவை துருவி வச்சுக்கலாம், எள்ளு இடித்து வச்சுக்கலாம், மல்லாட்டை பயிரை நுணுக்கி வச்சுக்கலாம். புட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து கொட்டிடலாம். புட்டு கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜல்லி கண்டியால் கட்டி கட்டியாக இருக்கும் ஒரு மாதிரி. அதை இப்படி பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா பழன்னு இருக்கும். அப்படியே நல்லா பூ மாதிரி இருக்கும். நம்ம கையில் எடுத்து இப்படி இது பண்ணி பார்க்கும்போதே நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காவை நல்லா மேலே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மல்லாட்டை பயிர் இடித்து வச்சுருக்கோம்ல அதை மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எள்ளு வச்சுருக்கோமா, அந்த எள்ளை நுணுக்கணும் எள்ளை அது மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா லைட்டாக கிளறி விடுங்க. அப்படியே ரொம்ப போட்டு அப்படியே இது பண்ணாத, கிளறி விட்டுட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அப்படியே சும்மா அள்ளும் தெரியுமாங்க, வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டே எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ எனர்ஜிங்க இது. குழந்தைங்களுக்கு நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறத விட நம்ம அவங்களுக்கு ஆசையாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது நல்லா இருக்குன்னு அவங்க சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது. அதை விட என்னங்க வேணும். நீங்கள் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களாவே ரெகுலராக எங்களுக்கு செய்து கொடுங்கம்மா, புட்டு செஞ்சு கொடுங்கம்மா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். எங்கள் அம்மா செஞ்ச புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா கேழ்வரகு புட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அதை எப்படி இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கேழ்வரகு புட்டை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சுட்டிஸ் அஃபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.